ஹாய் ஸ்டூடெண்ட், நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 3.6ல் 4th சம். கொஷின் பாருங்கள். எக்ஸ் பவர் 9 மைனஸ் 5x பவர் 8 மைனஸ் 14 எக்ஸ் பவர் 7 ஈக்குவல் 0 எனும் பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் மிக எண் மற்றும் குறை எண் மூலங்கள் எண்ணிக்கையை தீர்மானிக்க. நம்ம கொடுத்துருக்க பல்லுறுப்புக்கோவை வச்சு மிக எண்ணையும் குறை எண்ணுடைய மூலங்கள் எண்ணிக்கை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இப்போது கூட்டுறவு சமன்பாடு நம்ம எடுத்து எழுதியாச்சு, சரிங்களா? இப்போ இதை வந்து பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுக்க போகிறோம். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் பவர் 9 மைனஸ் 5x பவர் 8 மைனஸ் 14 எக்ஸ் பவர் 7, சரிங்களா? இப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா குறிமாற்றங்கள் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். இங்கே மைனஸ், சரி, ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ 1 மைனஸ் மைனஸ் வராது, சரிங்களா? இப்போ குறிமாற்றங்கள் எண்ணிக்கை 1 எடுத்து எழுதிக்கலாமா? இப்போது குறிமாற்றம் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 1. இப்போ குறிமாற்றம் எண்ணிக்கை 1ன்னும் போது மிக எண் மூலங்கள் எண்ணிக்கையும் 1 தான், சரிங்களா? இப்போ அதே போல் பாருங்கள், குறை எண் மூலங்கள் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். அப்போது பி ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு எடுக்கும்போது பாருங்கள், மைனஸ் எக்ஸ்னு அப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் பவர் 9 மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் பவர் 8 மைனஸ் 14 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் பவர் 7, சரிங்களா? அப்போது ஒற்றைப்படையில் இருக்குது. அப்போ மைனஸ் எக்ஸை 9 தடவை பெருக்கும்போது நமக்கு மைனஸ் எக்ஸ் தான் கிடைக்கும். பவர் 9 மைனஸ் 5 போட்டுக்கலாம். மைனஸ் எக்ஸ் இருக்குது, பவர் 8 இருக்குது. அட்டைப்படையில் இருக்கும்போது நமக்கு பெருக்கும்போது ப்ளஸ் கிடைக்கும். ப்ளஸ் எக்ஸ் பவர் 8. அடுத்து பாருங்க, மைனஸ் 14. இப்போ ஒற்றைப்படையில் இருக்குது, பெருக்கும்போது நமக்கு மைனஸ் எக்ஸ் தான் கிடைக்கும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ், சரிங்களா? ப்ளஸ் 14 எக்ஸ் பவர் 7, ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து குறிமாற்றம் எண்ணிக்கை பார்க்கணும். மைனஸ் மைனஸ் வராது, மைனஸ் ப்ளஸ்ஸு வரும். அப்போது குறிமாற்றம் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா, அப்போது குறிமாற்றம் எண்ணிக்கை 1. அப்போது இதனோட எண்ணிக்கை 1ன்னும் போது குறையன் மூலங்கள் எண்ணிக்கையும் 1 தான், சரிங்களா? கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, மிக எண் மூலங்கள் எண்ணிக்கை எத்தனை, குறை எண் மூலங்கள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்றது கேட்டிருக்காங்க. இப்போ எடுத்து எழுதியாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.